காலேஜ் லைஃப்ன்றது ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி. அதை வந்து நீங்கள் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. டாப்பர் மைண்ட் செட்டை இப்பயே வந்து கீழே போட்டுருங்க. ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. டு நாட் ரிலை மச் ஆன் காலேஜ் அண்ட் மச் ஆன் ப்ரொஃபஸர்ஸ். ஐ கெஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய 12th முடித்த பசங்க வந்துட்டு என்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ உங்கள் வீடியோஸ் நான் பார்க்குறேன், ஆனால் வந்துட்டு 12th முடிச்சு எந்த குரூப் எடுக்கிறதுன்னு தெரியல. சிஎஸ் எடுக்கிறது வர்த்தா, ஏஐடிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, இல்லை வந்து பிசிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பிசிஏ இருக்குது, இதில் நான் என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. இதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மித்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு. அதை வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்சைட்ஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக தான் இருக்க போது. கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து ரா ஃபேக்ட்ஸ் நிறைய சொல்லுவேன், டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுதான் வந்து ரியாலிட்டி. பிஃபோர் டாக்கிங் அபவுட் திஸ், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் என்னோட யூடியூபோ என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டோ எல்லாத்தையுமே மறந்துடுங்க. அது இல்லாமல் எனக்கு என்ன தகுதி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, மைசெல்ஃப் ஹரிஷ் ராஜேந்திரன். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சாஃப்ட்வேர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது, சர்வீஸ் பேஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட். ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் ஓரியன்டாகவே இருக்கிற கம்பெனிஸை ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து அவங்களே ப்ராடக்ட் பில்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், அமேசான், இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ நான் வந்துட்டு இப்போயும் நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடியுமே வந்து நான் ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்னோட 10th மார்க்ஸ் வந்து இது, அண்ட் இது வந்து என்னோடய 12th மார்க்ஸு. ஸோ அது இல்லாமல் நான் வந்து 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டமும் எடுத்திருந்தேன். அண்ட் கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எனக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது. அதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சர்டிஃபைடு பேச்சுலர்ஸ் டிகிரி ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் நான் வந்து சும்மா பாஸ் ஆகலை, வித் டிஸ்டிங்ஷன். ஸோ திஸ் இஸ் மை சிஜிபிஏ. ஸோ இதுதான் என்னோட தகுதி அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் சரி நீ வந்துட்டு எல்லாரும் தான் மார்க் வாங்குறாங்க அப்படின்றது நீங்கள் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ ஐம் நாட் ஜஸ்ட் வெறும் மார்க் வச்சு ஓடுற மாதிரியான ஒரு பர்சன் கிடையாது. நான் ஏன் இதை வந்து ஷோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு மார்க் தான் மேட்ரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதையும் நான் அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறமா ரியாலிட்டியை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய மார்க்ஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணேன். ஸோ அது இல்லாமல் தீஸ் ஆர் மை கோடிங் ப்ரொஃபைல்ஸ். பேசிக்லி இதில் இருக்கிற டெர்மினாலஜிலாம் புரியல அப்படின்னா வந்து நான் வந்து கோடிங்கில் பேசிக்லி ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். அண்ட் இது வந்து என்னோட GitHub ப்ரொஃபைல். ஸோ இதை பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 10-15 கான்ஃபரன்ஸஸ்க்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அண்டு சில கான்ஃபரன்ஸில் நான் வந்து ஸ்பீக்கராகவும் போயிருக்கேன். அண்டு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸஸில் மிகப்பெரிய பிராண்ட்ஸை வந்து நான் ஒரு டெவலப்பராக ரெப்ரசென்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் அபவுட் இட். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட ரியாலிட்டியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான திங், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய, உணர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மார்க்ஸ் டு நாட் டிஃபைன் யூ. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட்டாகவே இருந்தாலும் சரி, இட் டசன்ட் டிஃபைன் மச். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ரோஜனம்லாம் கிடையாது. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போக போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர வேறு எங்கேயும் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா? அண்டு ரெக்ரூட்டர்ஸே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்துட்டு சிஜிபிஏ பேஸ்டு ஃபில்டரிங்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் வந்துட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் பேஸ்ட் கம்பெனியில் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஹையர் பண்ணுவாங்க, எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான இன்டர்னல்ஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அண்டு நிறைய டாப்பர்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு சிலர் ரொம்ப பயங்கரமாக ஷைன் பண்ணி போயிடுவாங்க. முக்கால்வாசி டாப்பர்ஸ் அப்படியே காணாமல் போயிடுவாங்க. அவங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டாக்டராக போகிறேன், நான் வந்துட்டு இன்ஜினியராக போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், சேவை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க லைஃப்பில். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு மூலையில் அவங்களோட ஜாப் பிடிக்காமல் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கெலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். என்னென்னலாம் வந்து ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் டசன்ட் மீன் கம்பெனி வந்து உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தமே கிடையாது. ஸோ டாப்பர் மைண்ட் செட்டை இப்போயே வந்து கீழே போட்டுருங்க. ஸோ நான் வந்துட்டு டாப்பராக இருக்க போகிறேன், நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரியல் வேர்ல்டு ஸ்கில்ஸை நீங்கள் வந்துட்டு கேதர் பண்ணிக்கணும். அண்டு இன்னொரு மித்தை நான் வந்து பஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா என்னோடய ஃபியூச்சரே செட்டில்டுன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு Tier 3 காலேஜில் இருந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டாக வெளியே வரீங்க. அண்டு Tier 1 காலேஜ்லேருந்து ஒழுங்காக படிக்கல அப்படின்னாலுமே Tier 3 காலேஜில் இருக்கவங்க உங்களை வந்து ஏறி மிதிச்சுட்டு மேலே போயிடுவான். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் காலேஜுமே இம்பார்ட்டன்ட் தான். அது எப்போ உங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்கிறப்ப தான் தெரியும். நல்ல காலேஜ் போகிறோம் அப்படின்னா வந்து எப்படி நீங்கள் நல்ல காலேஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 3 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃப்ரீடம்.
ஒரு காலேஜ் உங்களுக்கான ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பொழைச்சிடலாம். ஓகேங்களா? ஒன்று ஃப்ரீடம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கிற டைமில் லீவ் எடுக்க முடியணும். அதுவும் வந்து சும்மா லீவ் எடுக்கக்கூடாது. ஏதாவது கான்ஃபரன்ஸ் போகிறீங்க இல்லைனா வந்து ஒரு ஹேக்கத்தான் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ரீசனை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லீவ் கொடுக்கறதுக்கு காலேஜ் ரெடியாக இருக்கணும். இது முதல் விஷயம். ஃபஸ்ட்டு திங் வந்து ஃப்ரீடம். நீங்களே வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ரிசர்ச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும். நீங்களே வந்து ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, அது யூனிக்காக இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான இன்குபேஷன் செல் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகே, இதெல்லாம் தான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது when it comes to freedom. என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போலாம் வந்துட்டு ஒரு சில காலேஜ் வந்து பேர் வந்து அவ்வளோ பெருசாக தெரியாது, ஆனாலும் பெரிய கம்பெனிஸ்லாம் அந்த காலேஜ் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த காலேஜில் வேணால் படிங்க, ஆனால் அந்த காலேஜில் வந்து ஒரு பெரிய கம்பெனி விசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை கிராக் பண்ண முடியும். இல்லைனா ஆஃப் கேம்பஸில் போயிட்டு நீங்கள் கிராக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ரெண்டாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்போஷர் அண்ட் அதுக்கேற்ற கரெக்டான மைண்ட் செட் இருக்க பீப்புள் அண்ட் இண்டஸ்ட்ரி கூட எவ்வளோ க்ளோஸ்டாக வந்து போகிறாங்க அப்படின்றது தான். நீங்கள் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வந்து பேச வைக்கிறாங்களா, இல்லை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கூட கொலாபரேட் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு கம்யூனிட்டிஸ் கூட வந்து எங்கேஜ் பண்ணுறாங்களா, டெக்னிக்கல் கம்யூனிட்டிஸ் கூட அப்படின்றத பாருங்கள். இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஹேக்கத்தான் கல்ச்சராச்சு இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லை காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு சொல்கிறாங்களா, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்றது சொல்கிறாங்களா, கோடிங் காம்படிஷன்லாம் வைக்கிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். இதுதான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து வேலையை கொடுக்கும். உங்களோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ண போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான், நாட் ஒன்லி அகாடமிக்ஸ். ஓகேங்களா? அண்ட் நாட் ஒன்லி அகாடமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ நீங்கள் படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி வேணுமா, இல்லை நான் வந்துட்டு எம்எல் படிக்கலாமா அப்படின்றது நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக நம்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற இந்த கோர் டிகிரி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 2 டிகிரியுமே வந்து ரொம்ப ரொம்ப வர்த்து. நீங்கள் ஒரு நீஷ் ஸ்கில், நான் வந்து டேட்டா சயின்ஸ் எடுக்க போகிறேன், இல்லை நான் வந்து எம்எல் எடுக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தனியாக டிகிரி எடுத்தீங்கன்னா அந்த டிகிரிக்கெலாம் பெருசாக வந்து இங்கே வேல்யூ கிடையாது. இப்போது நான் சிஎஸ்சி படிச்சிருக்கேன், நீங்கள் எம்எல் வித் சிஎஸ்சின்னு ஸ்பெஷலைசேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யாருக்கு ரெண்டுத்தில் இப்போ அப்பியர் ஆகிற ரோலில் உங்களுக்கு வந்து அறிவு அதிகமாக இருக்கோ, ஆக்சுவலாக நீங்கள் வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஆக்சுவலாக ஏதாவது ப்ராஜெக்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. அதில் 2 பேரில் யாருக்கு வெயிட்டேஜ் அதிகமோ அதை மட்டும் தான் எடுப்பாங்களே தவிர ஜஸ்ட் பிகாஸ் இவன் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்கான் அதனால் இவனுக்கு எடுத்துடலாம், நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியருக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. இதை ஏன் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி நானுமே வந்துட்டு ஏஜென்டிக் ஏஐ, எம்சிபிஸ் அண்ட் இந்த எல்எல்எம்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரெக்ரூட்மெண்ட் சைட்லையுமே நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் என்னால் வந்து இதை கொஞ்சம் ஷுவராக வந்து சொல்ல முடியும். உண்மையாலே உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்கணும் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் இருக்கணும். இதை வந்து மேக் ஷுர் பண்ணிக்கோங்க. ஒரு காலேஜுக்கு வரீங்க அப்படின்னா வந்து மார்க் பின்னாடி தயவு செஞ்சு ஓடாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, நிறைய கம்பெனிஸ் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்குன்ட்டு நான் வந்து அரியர் வச்சா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக டிராகன் படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் வந்துருச்சு, அதனால் வந்துட்டு கூகுளில் வேலை தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கூகுள் பண்ண மாட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு நீங்கள் டிகிரியை மட்டும் ஆப்டேட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்கில் பார்ப்பாங்க, உங்களோட கோடிங் எபிலிட்டிஸ் பார்ப்பாங்க, உங்களோட பிஹேவியரல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்களே தவிர மார்க்கை பார்த்துலாம் வேலை தர மாட்டாங்க. அந்த காலம்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஸோ அதை நினச்சிட்டு நீங்கள் யாருமே வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ நான் வந்துட்டு அரியர் வச்சுட்டா கெட்டதா அப்படின்லாம் வந்துட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் வந்து ஸ்கில்ஸ் தான். ஸ்கில்ஸ் இருந்தால் அரியர்லாம் தாண்டி ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் இதுக்கப்புறம் தான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு மேக் ஷுர் உங்களோட இன்டர்வியூக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட் இயர்லேருந்தே. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், அதுதான் உங்களுக்கு சோறு போட போகுது. நீங்கள் போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கிறீங்க அப்படின்னா அதனால வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லை. அது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுனா ஒரு லாங் டேர்மில் ஒரு பெரிய நல்ல இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றப்ப யூஸ் ஆகும். நான் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் படித்தேன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும். எஸ்பெஷலி டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நான் 10 out of 10 எடுத்தேன். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஷனில் நீங்கள் வந்து படிக்கணும். உங்களுக்கு ஆக்சுவலாகவே இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு பிடிச்சி நீங்கள் படிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட கெரியர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பயங்கரமாக போகும். கம்பெனிஸ் வில் வாண்ட் டு ஹையர் யூ. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு எந்த டிகிரி எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்சி அப்படின்ற ஒரு டிகிரி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றது செகண்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே இருக்க வெயிட்டேஜ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எப்பவுமே பிஎஸ்சியை கொஞ்சம் லாஸ்ட் ப்ரியாரிட்டிலேயே வச்சுக்கோங்க. பிஎஸ்சி எடுத்தும் பெரிய கம்பெனியில் போயிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்ஜினியரிங் படித்தா உங்களுக்கு ஈஸியாக வந்து உள்ளே போயிட முடியும். அதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா?
சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஏஐ வந்து பூஸ்டாக போகுது ப்ரோ, நான் அதுதான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து உண்மையாலே சொல்கிறேன், நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன். வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் லைக் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷன் பின்னாடி வந்து போய் விழுந்துடாதீங்க. சப்போஸ் சிஎஸ்சியோ இல்லை ஐடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் சிஎஸ்பிஎஸ் அண்ட் ஏஐடிஎஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா சயின்ஸில் ஸ்பெஷலைசேஷன் இல்லை மெஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன் இல்லைனா வந்துட்டு ஏஐ ஸ்பெஷலைசேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து அடுத்த ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. உங்களோட கோர் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே நீங்கள் கோர் படிக்கிறப்பே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மெஷின் லேர்னிங் படிக்கலாம். ஈவன் அந்த டொமைன் ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறவங்களை விட நிறைய நாலேஜ் உங்களால் வளர்த்துக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 1500 2000 கொடுத்து நீங்கள் வெளியே ஒரு கோர்ஸ் வாங்கினாலே இவங்களோட அதிகமான நாலேஜ் உங்களால் எடுக்க முடியும். ப்ரொவைடட் நீங்கள் வந்துட்டு அதுக்கான எஃபோர்ட் போட மட்டும் ரெடியாக இருந்தாலே போதும். அடுத்த இன்னொரு மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் சேர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் காலேஜ் என்ன பார்த்துப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஓடி போயிடுங்க. இதெல்லாம் எந்த காலேஜ்லையும் நடக்காது. ஸ்பூன் ஃபீடிங்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. காலேஜுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் படிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அடல்ட்டு, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், டோன்ட் ரிலை மச் ஆன் ப்ரொஃபஸர்ஸ். ஓகேங்களா? ஒரு சில ப்ரொஃபஸருக்கு செம்மையான நாலேஜ் இருக்கும். ஒரு சில ப்ரொஃபஸர் ஃப்ராங்காக வந்து எனக்கு இது தெரியாது, நான் உன்னை வந்து சீனியர்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஒன்றுமே தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாங்க. அதனால ப்ரொஃபஸர்ஸை கம்ப்ளீட்டாக ரிலை பண்ணி இருக்காதீங்க. நல்ல ப்ரொஃபஸர்ஸும் இருக்காங்க, ஒன்றுமே தெரியாத ப்ரொஃபஸர்ஸுமே வந்து இருக்காங்க. இது நான் ஒரே காலேஜ் மட்டும் சொல்லலை, நிறைய மல்டிபிள் காலேஜஸில் நான் அசஸ்மெண்ட் பண்ணி தான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. டு நாட் ரிலை மச் ஆன் காலேஜ் அண்ட் மச் ஆன் ப்ரொஃபஸர்ஸ். ரிலை ஆன் யுவர் செல்ஃப், ரிலை ஆன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. யூடியூப்ல நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கும், அதை போய் பாருங்க. நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் போய் பாருங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து மட்டும் அட்வைஸ் எடுத்துக்கோங்க when it comes to the computer science இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் எந்த காலேஜில் நல்ல ஒரு ஹேக்கத்தான் கல்ச்சர் இருக்கோ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் காலேஜ்லாம் வந்து ஜாயின் பண்ணுறப்போ வந்து கல்ச்சரல்ஸ் பயங்கரமாக இருக்கணும், அந்த காலேஜ் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து யோசித்தேன். அதுக்கப்புறம் இல்லை அங்கே வந்து படிப்பு நல்லா இருக்காது அப்படின்லாம் நான் யோசித்தேன். நான் ஒன்று தான் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும். பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கூட வேணாம், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். உங்களால் போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இருந்தால் போதும். மீதி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, உங்கள் கூட இருக்கவன் வந்துட்டு படிச்சுட்டு தான் வந்து அப்பியர் ஆக போகிறான். அங்கே பையஸ்லாம் எதுவும் இருக்காது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வருவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க, யார் பெஸ்ட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதும். ஆனால் அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காலேஜ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு படித்து நான் வந்துட்டு வேலைக்கே போயிடணும், பயங்கரமாக இருக்கணும் அப்படின்லாம் யோசிப்பீங்க. காலேஜுன்றது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஸ்டடீஸு, வேலைக்கு போகிறது அப்படின்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ஹவு டு டீல் வித் பீப்புள், எப்படி நீங்கள் மெச்சூராக வந்துட்டு ஒரு அடல்ட் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறீங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது காலேஜ்லேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது. நாட் ஒன்லி ஃபார் படிப்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. கோ சோஷியலைஸ் வித் அதர் பீப்புள். உங்களோட எக்ஸ்போஷரை வளர்த்துக்கோங்க, நிறைய ஊரை சுற்றுங்க, நிறைய படிங்க. அட் த சேம் டைம் படிக்கிறதுலேயும் வந்துட்டு வெறும் எக்ஸாம் ஓரியன்டாக வந்து படிக்காதீங்க. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை வந்து கற்றுக்கோங்க. நிறைய ஹேக்கத்தான்ஸ் அட்டன் பண்ணுங்க, டெக் கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ணுங்க, செமினார்ஸ் எடுங்க, பேப்பர் பிரசன்டேஷன் அட்டன் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் காம்படிஷன் போய் கலந்துக்கோங்க, நிறைய இண்டஸ்ட்ரி ஈவெண்ட்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்வியஸ்லி கல்ச்சர்ஸ்லாம் வந்தால் வந்து ஃபுல்லி ஃப்ளெஜ்டாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. காலேஜ் லைஃப்ன்றது ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி. அதை வந்து நீங்கள் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த டைமில் அதை மோஸ்ட்டாக எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். கைஸ், சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட காலேஜ் லைஃப் வந்து சீரியஸாக எடுக்கிறீங்க அண்ட் இந்த 4 இயர்ஸில் நான் என்ன படிக்கிறது, எப்படி நான் வந்துட்டு என்னோட காலேஜ் லைஃப்பை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட ஜேர்னியை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நோ புல்ஷிட், எந்த டைம் வேஸ்ட்டும் பண்ணாமல் நான் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நல்லா வைரலாக போயிருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். யூ வில் தேங்க் மீ லேட்டர். உங்களுக்கு வேறு எதுவும் வந்து கொஷின் இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் கமெண்ட்ஸ் பாக்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்க கூட வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல பாஸ் அவுட் ஆயிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஸ்கூல் குரூப்ஸோ இல்லை காலேஜ் வந்து தேடிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி காலேஜ் பார்க்குறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் பீன் இட். கீப் லேர்னிங். பை.